அவசியமே இல்ல. என்ன சவுண்ட் வராம இருக்கீங்களா? போய் இந்த பாத்ரூம் கிட்ட போனா வெளியில போடுறது இருக்குற அப்படி. அதனால கேட்டு கவுன்சிலர் தேர்ல இந்த பேசி பரகாதேன்னு சொன்னா ஆபீஸ். ஆனா எல்லா ரெண்டு முடியல அத நடக்குது. இந்த போட்டோ இல்ல அதான் கேக்குறேன். அதனால வாங்க. வா. முதல்ல கவுன்சிலர் ரூம் டிரைவர் ரூம் சொல்றாங்க. அங்க போனா போமா வெளியே சொல்லிட்டு துரத்தி விட்டாங்க. அவங்க ரொம்ப மரியாதை இல்லாத பேசுறாங்க. மொத்தத்துல கவுன்சிலர்களுக்கு இந்த அதிகாரிகிட்ட மரியாதை இல்ல. யாரு பேசுறாங்க? மரியாதை எல்லாம் பேசுறாங்க. போயிட்டாங்க. அதெல்லாம் பூரா வந்து கீழே விட்டு கிடக்குறாங்க. வேலை செய்யாது இருக்குது. இந்த வாரத்தில் ஒரு ஏழாவது ஒரு வேலையை செஞ்சாரு. பிச்சுக்கு ஓட்டுக்கு அழகி கீழே ட்ரைனேஜ் போட்டு காரணம் வண்டி போய் இருக்கிறது அழகி கீழே இருக்கு. நான் பல மணி வர சொல்றேன். மேட்ரு கவர் சொன்னேன். அதெல்லாம் வந்து ஒன்று சரி பண்ணாது இருக்குது. இன்னும் வேலை செய்யணும் பார்க்கணுங்க. யாரும் முனிசிபாலிட்டி பண்ணதான் எப்படி நாசமாக போய் போகுது. நீங்க மாதிரி நீங்க அதிகே பண்ணிருக்கீங்கன்னா அப்புறம் இந்த எப்படி வந்து நான் என்ன பண்றது? இது 3 மாசம் இருக்கிறதுனால வார்டுல வேலை செய்யறதுக்கு நாங்க போய் காட்டுக்கு போய் நாங்க எங்க போய் சொல்ல வருது. நீங்க எதுக்கு உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து பணம் வாங்குறீங்க?
நம்மளே அந்த எண்ணெயை கொடுத்து கவனம் சொன்னாங்க. அது இன்னொரு வேலையில் இருந்தாங்க. இப்பெல்லாம் அதில் ஒன்றுமே இல்லை. மொட்டையாக கட்டணம் ஆட்சியில வந்து 40க்கு 40 வந்ததை எதிர்கட்சிக்கால பொறுக்க முடியறது இல்ல, அதிகாரிங்கனாலையும் பொறுக்க முடியறது இல்ல. அதனால எந்த வார்டுலயும் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. கவுன்சிலர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. அதிகாரிங்க கேட்டா கூட உட்கார்ந்து பேச வைக்கிறதுக்கு கூட இங்க தகுதி இல்லை. அதனால நாங்க இத மீட்டிங்கை புறக்கணிச்சு வெளியில வந்தோம். மீண்டும் எங்களுக்கு ஒரு மரியாதையும், இந்த ஆளுங்கட்சியில இருக்கிற எங்களுக்கு ஒரு மரியாதை வேணும். இன்னொன்னு வார்டுல வேலை நடக்கணும். இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு, எந்த வேலையும் நடக்கல, எந்த அதிகாரியும் சொல்றதை கேட்கறது இல்ல. அதுக்காக எங்களுக்கு ஒரு இந்த வார்டுல எல்லாம் வேலை நடக்கணும். அதிகாரிகள் எங்களுக்கு எதுவும் சொன்ன பேச்சு கேட்கணும்னு இல்ல, வார்டுக்குள்ள வேலை நடத்துறதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும். அவங்க இப்ப செய்யணும். அதுக்காக நாங்க வெளிநடை பண்ணிருக்கேன். மீட்டிங்கை புறக்கணிச்சு, குறிப்பா எந்த அதிகாரியும் ரூமை புறக்கணிச்சு வெளியில ரூம்ல உட்காருனா இது உங்களுக்கு ரூம் இல்ல அப்படின்னு கவுன்சிலரை போய் போமா வெளியில இது டிரைவர் ரூமுங்கிறாங்க. டிரைவர் முதல் கொண்டு மரியாதை கொடுக்கறது இல்ல. ஆமா, அதிகாரி மட்டும் இல்ல, எல்லா அதிகாரிகளும் எதுவும் மரியாதை கொடுக்கறது இல்ல. அதான் மெயின். கவுன்சிலர் அவங்க என்னட்டாங்கன்னா எங்க பகுதியில இப்ப இது வரைக்கும் ஒரு 15 வீடு ஆயிடுச்சு. எங்க பகுதியில் லைட் இல்ல, மின்விளக்கு சொல்றாங்க. அவங்க வரி கட்டினோட நல்லா கேட்டு ஒண்ணு தொடர்பு இல்லை. அதாவது வரி வாங்கின வரைக்கும் நம்ம ஏதாவது சொல்லி வாங்கிட்டா அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த பிரச்சனை சொல்லுங்க இப்ப எங்களை லைட் வாங்கணும்னு சொல்லி வரி வாங்கினாங்க. இப்ப லைட் வாங்க முடியாது. கேளுங்க சொல்லுங்க சார். சொல்லுறீங்களா? சாங்க்ஷன் பண்றது மக்களுடைய தேவைகளை மட்டுமே ஒரு விஷயத்தை மயக்கமே இருந்தது. நிச்சயமா ஏன்னா ராமன் சுகர் வந்தது, பிரஷர் வந்தது, சரி அடுத்த செஞ்சிருக்காங்க.
சொன்னதுக்காக